இனிய காலை வணக்கம். இன்றொரு செய்தி. கவியரசர் கண்ணதாசன் அவர்களின் நெஞ்சுக்கு நிம்மதி என்ற புத்தகம் வாசித்திருக்கிறீர்களா? தகராறு இல்லாத குடும்பம் இல்லை, வீட்டுக்கு வீடு வாசப்படி, ஒவ்வொருவருக்கும் ஒரு கவலை. யானைக்கு தன் உடம்பை தூக்க முடியவில்லையே என்ற கவலை, அணிலுக்கோ தன் உடம்பு இவ்வளவு சிறியதாக இருக்கிறதே என்ற கவலை. ஏழைக்கு வயிற்றை நிறைப்பது கவலை, பணக்காரனுக்கு தொப்பையை குறைப்பது கவலை. காதலித்து கல்யாணம் செய்தவர்கள் கட்டிலை பிரித்து போட்டதும் ஒன்று. பெற்றோர் நிச்சயித்து திருமணம் செய்தவர்கள் பேரன்பு பெருக்கெடுத்து வாழ்வதும் உண்டு. அன்பிருந்தும் பணமிருந்தும் சந்ததி இல்லாத குடும்பங்கள் உண்டு. சந்ததி இருக்கும் குடும்பத்திற்கோ சாப்பாட்டிற்கு கஷ்டப்படுவதும் உண்டு. அமெரிக்காவில் பகலென்றால் இந்தியாவில் இருட்டு. பிரச்சனை இல்லாத வாழ்க்கை எவருக்குமே இல்லை. ஆக அடுத்தவர் நன்றாக வாழ்வது போலும் நாம் மட்டும் கஷ்டப்படுவது போலும் பிரம்மை வேண்டாம். கணவர் வீட்டுக்கு வரும்போதே பிரச்சனையோடு வரக்கூடாது. மனைவியும் அவரை கேள்விகளோடே வரவேற்க கூடாது. கணவர் எதையும் அடித்து சொல்லக்கூடாது, மனைவி எதையும் இடித்து பேசக்கூடாது. நீங்க வாங்கின காய்கறி மகா மட்டம் என்று மனைவி சொன்னால், எந்த நாய் சொன்னது என்று கணவன் பதில் சொன்னால் பிரச்சனை தானே. தன் தவறை ஒத்துக்கொண்டு, சரி இனி பார்த்து வாங்குகிறேன் என்று சொல்லிவிட்டால் முடிந்தது. நீ செய்த சாப்பாடு சகிக்கல என்று கணவன் சொன்னால், எனக்கு தெரிந்த லட்சணம் இவ்வளவுதான், நீங்க உங்க அம்மா வீட்டுக்கு போய் சாப்பிடுங்க என்று மனைவி பதில் சொன்னால்தான் பூகம்பம் ஆரம்பமாகும். இன்னைக்கு உடம்பு முடியல, நாளைக்கு நன்றா சமைக்கிறேன் என்று சொன்னால் அன்பு வெள்ளப்பெருக்காக பெருகும். மனைவி புது புடவை உடுத்தினால், இந்த புடவை நன்றாக இருக்கிறது, அழகா இருக்க என்று சொல்லணும். கணவன் வெளியிலிருந்து வரும்போது ஏன் இப்படி வியர்த்திருக்கிறது, இழைச்சி போயிட்டீங்க என்று அக்கறையோடு மனைவியும் விசாரிக்க வேண்டும். தன் தாயை மனைவி நன்றாக நடத்தினால் கணவனுக்கு நிம்மதி. தன் தாய் வீட்டை கணவன் நன்றாக பெருமையோடு நடத்தினால் மனைவிக்கு நிம்மதி. பகலில் நடக்கும் எந்த வாக்குவாதமும் அன்று இரவுக்குள் சரி செய்யப்பட்டு அவர்கள் சமாதானம் ஆகிவிட வேண்டும். முக்கியமாக கணவனும் மனைவியும் சிந்திக்க வேண்டிய விஷயம் வார்த்தைகளில் ஜாக்கிரதை. எல்லை கொட்டினால் பொறுக்கி விடலாம், சொல்லை கொட்டினால் பொறுக்க முடியாது. முள்ளால் குத்தின காயம் ஆறிவிடும், சொல்லால் குத்தினால் அது ஆறவே ஆறாது. ஒருவரை ஒருவர் அனுசரித்து போனால் உலகையே தனக்குள் அடக்கிக் கொள்ள முடியும். 2 கை தட்டினால்தான் ஓசை என்பார்கள். ஒருவர் கோபம் கொள்ளும் போது இன்னொருவர் விட்டு கொடுக்க வேண்டும். பொண்டாட்டி தானே சொல்லிவிட்டு போகிறாள் என்று கணவனும், கணவன் தானே சொல்லட்டும் என்று மனைவியும் அமைதியாக சென்று விட்டால் எல்லோருடைய வாழ்க்கையும் சொர்க்கமே. என்றும் விட்டு கொடுத்து விட்டால் உள்ளம் துடிக்காது, உடல் வலிக்காது, ஊர் சிரிக்காது, நல்ல இல்லறம் வளரும் என்று சொல்லி இந்த நாள் உங்களுக்கு மிகச்சிறப்பான நாளாக அமைய என் வாழ்த்துக்கள்.